சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு பலத்த பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தருடைய கிருபையில் முழங்கால் படிட்டு செவித்து முழங்காலில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற அனுபவங்கள் ஆசீர்வாதமானது. கிடைத்திருக்கிற அந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு சிறிய உட்காரக்கூடிய இருக்கையிலேயே கொஞ்சம் முழங்கால் படிட்டு அங்கே ஜெபிக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்குது. முழங்கால் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. முழங்காலில் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவங்கள் என்னுடைய ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தது. பிரசங்கத்தில் 10 மணிக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முழங்கால் போட்டால் கிட்டத்தட்ட 12:30 1 மணி வரைக்கும் கூட நாங்கள் முழங்காலில் நின்று ஆரம்ப நாட்கள் நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. தேவ செய்தியை கேட்டது, கர்த்தரை ஆராதித்தது, துதித்தது உண்டு. இப்போ இருக்கிற ஆராதனை போல் பாட்டு பாடி ஆராதிக்கிற ஆராதனை 40 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஒரே ஒரு ட்ரம்மு இருக்கும், ஒரு டேமரின் இருக்கும். ஒரு வயசானவங்க யாராவது ஒரு பிரதர் அங்கே ட்ரம் அடிப்பாங்க, பாஸ்டர் கையில் டேமரின் இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணி 1:30 மணி கூட நடக்கும் ஆராதனை. அங்கே ஒரு இசை இருக்காது, ஒரு இது இருக்காது. ஒரே ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற சத்தங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை துதித்து உயர்த்துகிற அனுபவங்கள், தேவனுடைய வார்த்தையை கவனமாக உட்கார்ந்து கேட்கிற அனுபவங்கள், இடையில் எழுந்திரிச்சு போகிற ஒரு நாளும் எழுந்திரிச்சு போகிற காரியங்கள் இல்லாதபடி அங்கேயே அமர்ந்திருந்து அந்த ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் சொல்கிற வரைக்கும் இருந்து நாங்கள் அங்கே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவங்கள் வேண்டும். பிரியமானவர்களே, ஆராதனையை தவற விடாமல், கர்த்தருடைய சன்னிதானத்தை இழந்து போகாமல், கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போகாமல், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற முழங்காலில் அமர்ந்திருந்து காத்திருக்கிற அனுபவங்கள் வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிற அனுபவங்கள் வேண்டும். அது மிக ஆசீர்வாதம். முழங்கால் நின்று செபிக்கிற அனுபவம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். முழங்கால்கள் முடக்கி செபிக்கிற பொழுது சாத்தான் தோற்று ஓடி போவான். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார். முழங்காலில் நின்று செபிங்க, முழங்காலில் நின்று வேதம் வாசிங்க, முழங்காலில் நின்று கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நெருக்கடிகளை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், கடன்களை மாற்றுவார், மரண படுக்கையை மாற்றுவார், சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி உங்களை புது நன்மையிலே நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். கர்த்தருக்கு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க, அவர் உயர்த்து வரைக்கும் காத்திருங்க, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க, அவரை துதிங்க, ஸ்தோத்தரிங்க. அவர் உங்களுக்கு நன்மையை இந்த நாளிலே கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.